ஒரு பக்கம் பார்த்தா பாஜக ஒரு பெரிய சக்தி, இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி ஒற்றை மனிதராக போராடிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி அவருடைய பாடி கார்டு பாதுகாவலர்களால் கொல்லப்படுறாங்க. அப்போ ராகுல் காந்திக்கு 14 வயசு. அதில் ஒரு துயரமான செய்தி என்னன்னா, இந்திரா காந்தியை கொலை செய்த அந்த பாடி கார்டு ராகுல் காந்திக்கு பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்போ ராகுல் காந்தியினுடைய குழந்தை பருவம் பறிக்கப்பட்டுருச்சு. சரி, அத்தோட முடிஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. அவருடைய அப்பா ராஜீவ் காந்தி சென்னை ஸ்ரீபெரும்புதூர்ல மனித வெடிகுண்டால் கொலை செய்யப்படுறார். அப்பா கொல்லப்பட்டவரை என்ன செய்யறாங்கன்னா, இவரை நேராக பேக் பண்ணி யுஎஸ்க்கு அனுப்புறாங்க. அங்க ஒரு வருஷம் படிச்ச பிறகு திரும்ப அவரை புளோரிடாவில் இருக்கக்கூடிய ரோலிங் நினைக்கிறேன் அந்த காலேஜுக்கு மாத்துறாங்க. அங்க அவர் ராகுல் வின்சி அப்படியே வேற ஒரு பேர்ல அடையாளம் தெரியாம வாழ்றாரு. அப்ப அங்க முடிச்சுட்டு அதுக்கு பிறகு யூகே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. அதன் பிறகு அவர் படிக்கும் போதுதான் பெர்லின் சுவர் இடிக்கப்படுது. சோவியத் யூனியன் சிதறண்டு போகுது. உலகமே வேற ஒரு எராவுக்குள்ள பிரிக்கிற அளவுக்கு ஒரு வேறுபாட்டை உருவாக்கு. டெக்னாலஜிகள் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதை 2-3 வருஷம் டைரக்டராக இருக்கிறாரு. 2004 தான் அரசியலுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு வராரு. அப்போ ஒரு வகையில் சொல்றதா இருந்தால் அப்போ ஒரு உண்மையிலே பப்பு மாதிரி தான் இருந்தார். அப்போ இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் எல்லாம் பழைய பெருச்சாளிகள் தான் இருக்கிறாங்க. இப்போ அவர் டிஃபமேஷன் கேஸில் 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்கு. உலகத்தில் எங்கேயுமே டிஃபமேஷன் கேஸில் இப்படி ஒரு தண்டனை கிடைக்காது. தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து மண்ணுக்கு மக்கள் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்க ஆரம்பிச்சதை அவர் இன்னை வரைக்கும் நிறுத்தலை. இப்போ பாருங்க, நம்ம ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்டரா இருக்கட்டும், இப்போ தலித்துகள் தான் தலைமை தாங்க. இந்த மாற்றத்தை நீங்க ஒரு 1960, 70, 80 நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டை பத்தி ஒரு டிபேட் நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, வரும்போது சொல்றாரு, தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் ஆள முடியாது அப்படின்னு சவால் விடுறாரு. மோடியை போய் கட்டி பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. மோடி சாமானிய பின்னணியிலிருந்து போய் இன்னைக்கு சர்வாதிகாரி சக்கரவர்த்தியாக மாறிவிட்டார். ஆனால் ஒரு பெரிய அரண்மனையிலிருந்து வந்த ராகுல் காந்தி இன்று ஒரு மக்களின் தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர், அரசியல் விமர்சகர் நாதன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படின்ற அந்த ஒற்றை முகம், இன்னைக்கு காங்கிரஸில் பல முகங்களை சொன்னால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி இருந்தாலும் ஒரு கடைசி முகமாக பார்க்குறது ராகுல் காந்தி அவர்கள் தான். இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியிலேயே உள்ள அவருக்கு அவ்வளோ சதி நடக்கிறதா சொல்கிறாங்க. ரீசெண்டாக பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்திக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த. ஒரு பக்கம் பார்த்தா பாஜக ஒரு பெரிய சக்தி, இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி ஒற்றை மனிதராக போராடிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் தான் இந்தியா முழுக்க இருந்துக்கிட்டே இருக்குது. யாத்திரை போகிறாரு, திடீர்னு சென்னையில் திடீர்னு இடத்துல நடந்து போனால் அவ்வளோ கூட்டம் கூடுது. அவருக்குன்னு ஒரு பேர் புகழ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சரியாக எதிர்கொள்கிற அளவுக்கு அவர்கிட்ட திராணி இல்லை, அவர் இன்னும் பப்பு தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்கள் பார்வைக்கு ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர்? அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அவரை எப்படி சொல்லுவாருன்னா பட்டத்து இளவரசர்னு தான் சொல்லுவார். இப்போ மோடி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு டிவி இருக்கக்கூடியவருடைய மகனாக இருந்து இன்றைக்கி இந்த நிலைக்கு அடைச்சிருக்கிறேன். அப்போது ஒரு சாமானிய மனிதன் கூட இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும் அப்படின்றது நான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஆனால் ராகுல் காந்தி பரம்பரையாக அவங்களுடைய அப்பா, அப்புறம் பாட்டி, அப்புறம் கொள்ளு தாத்தா, நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாருமே பிரதமர், பரம்பரை பணக்காரர். ஆமாம். அப்போ அந்த பரம்பரை டைனாசிட்டியிலேருந்து அவர் பிரதமராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கி 2024 இந்த எலெக்ஷன் நடந்து இன்னொரு 5 கட்டம் இருக்கு இல்லையா, இந்த சமயத்தில் என்ன சொல்லலான்னா, ராகுல் காந்தி ஒரு டைனாசிட்டி பரம்பரையிலிருந்து ஒரு சாதாரண குடிமகனாக சாமானிய மக்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக ஒரு மனிதனாக மாறுகிறார். ஆனால் சாமானிய பின்னணியிலிருந்து போன பிரதமர் மோடி தன்னை ஒரு விஸ்வகுரு சக்கரவர்த்தியாக கருதி கொண்டு அவர் ஒரு சர்வாதிகாரியாக மாறிட்டு இருக்காரு. யார் சாமானியன், யார் பட்டத்து இளவரசர்? ஆமாம். இவங்க 2 பேரும் இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம், இது தனியாகவே பேசலாம். ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பருவத்திலிருந்து சோகமும் ஒரு வீட்டுக்குள்ளேயே செக்யூரிட்டியோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையும் தான் இருந்தது. இப்போ பப்ளிக் டொமைனில் எடுத்து பார்த்திங்கன்னா அவரை பற்றிய
சைல்டுஹுட் விவரங்கள் வந்து ரொம்ப குறைவு. இவர் வந்து 1970 ஜூன் 19ஆம் தேதி ராகுல் காந்தி வந்து பிறக்கிறார். அப்போ வந்து இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கிறாங்க. இவருடைய அப்பா ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி வந்து எப்படி இங்கிலாந்து போய் அங்கே வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அங்கே வந்து சோனியா வந்து அங்கே லாங்குவேஜ் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் படிக்கிறாங்க. அவங்க இத்தாலியை சேர்ந்தவங்க. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. 68ல் மேரேஜ் நடக்குது. 70ல் ராகுல் காந்தி பிறக்கிறார். 72ல் பிரியங்கா. இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி வதையாரா அப்படின்னு சொல்லும்போது சங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி கூட சொல்லியிருக்கிறார். ஓகே, என்னன்னா இவங்க வந்து காந்தி பேரை வச்சுட்டு ஊர் உலகத்தை ஏமாத்துறாங்க. இந்த காந்தின்ற சர்நேம் இந்த பின்னோட்டு வந்து எதற்கு, ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் அவங்க பரம்பரையை பார்த்தீங்கன்னா, அப்பாவினுடைய கணவனுடைய பெயர் வந்து மனைவிக்கு வரும். குழந்தைகள் வந்து அப்பாவினுடைய பேரை வந்து வச்சுக்குவாங்க. இப்போ சர்நேமாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தன்னுடைய அப்பா பேர் மோதிலால் நேரு. அந்த நேரு எடுத்துக்கிட்டு ஒரு ஜவஹர்லால் நேரு. அவருடைய மனைவி வந்து கமலா, அவங்க வந்து கமலா நேரு. இப்போ இந்திரா காந்தி வந்து இந்திரா நேருவாக தான் இருந்தாங்க. அவங்க யார் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஃபெரோஸ் காந்தின்னு ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு ஃபார்சி. அவங்களுக்கும் நேரு குடும்பத்துக்கும் வேறு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே, அவரை சந்தித்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ ஃபெரோஸ் காந்தியினுடைய அந்த காந்தி தான் இந்திரா காந்தின்னு வருது. அப்புறம் இந்திரா காந்திக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி. சஞ்சய் காந்தி வந்து தம்பி. அப்போ அப்படி தான் ராஜீவ்காந்திக்கு பிறகு ராகுல் காந்தி அப்படின்னு வருது. இப்படி தான் இந்த காந்தின்ற பெயர் சேருதே தவிர இவங்க ஏதோ திட்டமிட்டு பெரிய சதி பண்ணி இப்படி சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய குழந்தை பருவம் வந்து டெல்லியிலையும் டேராடூன் உத்தரகண்ட் இருக்கு இல்லையா, அங்கேயும் தான் அவருடைய குழந்தை பருவம் வந்து நடந்துச்சு. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் பரம்பரையை சேர்ந்த வீட்டில் வந்து அவருடைய குழந்தை பருவம் எப்படி இருந்திருக்க முடியும்? அவங்களுக்குன்னு நீங்கள் நம்ம சாதாரண குழந்தைகள் தெருவில் போய் விளையாடுற மாதிரி விளையாட முடியாது. எப்போதும் வந்து பாதுகாவலர்கள் புடை சூழ அப்படி தான் இருக்கணும். அந்த புரோட்டோக்கால் இப்படி தான் வாழ முடியும். இப்படி தான் அவங்க குழந்தை பருவம் கழியுது. 1984ல் இந்திரா காந்தி வந்து அவருடைய பாடிகார்டு இருக்கிற சீக்கிய பாதுகாவலர்களால் வந்து கொல்லப்படுறாங்க. அப்போ ராகுல் காந்திக்கு வந்து 14 வயசு. அதில் ஒரு துயரமான செய்தி என்னென்னா, இந்திரா காந்தியை கொலை செய்த அந்த பாடிகார்டு வந்து ராகுல் காந்திக்கு வந்து பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஓகே, இப்போ இந்திரா காந்தி ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அதுக்குள்ளே நம்ம இப்போ போக தேவையில்லை. இது நடந்தது பிறகே வந்து இவரை வந்து டூன் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவரையும் பிரியங்காவையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருந்தே டீச்சர்ஸ் வரவழைச்சி பாடம் நடத்துறது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஏன்னா செக்யூரிட்டி த்ரெட்டு. ஓகே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 14 வயசு 15 வயசில் வெளியே போய் ஓடி ஆடி விளையாண்டு சண்டை போட்டு வகுப்பில் வந்து மற்ற சக மாணவர்களோடு விளையாடி அப்புறம் டீச்சர்ஸு இந்த பிரச்சனை இப்படி ஒரு சமூக அனுபவம் எதுவும் பெற வாய்ப்பு இல்லாமல் ஒரு அரண்மனைக்குள்ளே வந்து ஒரு கூண்டு கிளியாக வளர்கிற மாதிரி அவருடைய நிலைமை. ஓகே, இது வந்து ஒரு துயரமானது. நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அடல்ட் ஏஜ், கரெக்டாக ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய அந்த வயசு. ஆமாம், அவருடைய பக்குவத்துக்கு இது ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா சார்? இப்போ இருக்கக்கூடிய அந்த பக்குவம், அவர் வந்து இப்போ ஒரு பொது வெளியில் ஒரு பார்லையோ ஒரு அரசியல்வாதிகள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடத்துலையோ அவர் பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணமே அவர் அந்த வாழ்க்கையை அப்போ அடைஞ்ச அந்த அனுபவங்கள். ஆமாம், ஆரம்பத்தில் கூட அவர் வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக தான் இருந்தார். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இதுதான். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் என்பவர் வந்து பிறப்பிலேயே உருவாகி வந்துடுறது கிடையாது. பல போராட்டங்கள், பல படிக்கட்டுகள், அதில் பட்டு அனுபவம் பெற்று தோல்வி அடைந்து வெற்றி அடைந்து மாறி மாறி தான் அவங்க தலைவராக உருமாற முடியும். இப்போ ராகுல் காந்தியினுடைய குழந்தை பருவம், அந்த அடலசன்ட் பருவம் என்பது பறிக்கப்பட்டுருச்சு. சரி, அத்தோடு முடிஞ்சிருந்தால் பிரச்சனை இல்லை. திரும்ப 1991ல் அவருடைய அப்பா ராஜீவ் காந்தி வந்து சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் வந்து மனித வெடிகுண்டால் வந்து கொலை செய்யப்படுறார். இது வந்து 2வது சம்பவம். அப்போ அவருக்கு வயசு வந்து 21 வயசு. அப்போ அவர் வந்து அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீஃபன் காலேஜ் இருக்கு இல்லையா, சென்ட் ஸ்டீஃபன் காலேஜ், அதில் வந்து படிச்சிட்ருக்கிறார், ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. அப்போ வந்து ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டதை பற்றி இங்கே ஸ்டெல்லா மேரிஸுக்கு அவர் ராகுல் காந்தி வந்திருக்கும்போது கூட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, உங்கள் அப்பாவினுடைய மரணம் உங்களை எப்படி பாதித்தது? கண்டிப்பாக அது வந்து ஒரு பெயின்ஃபுல்லானது. உங்களுக்கெல்லாம் அப்பா இருக்கான்னு கேட்குறாரு. ஒரு மாணவி இருக்கிறாங்கன்றாங்க, ஒருத்தர் இல்லைன்றாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பெயின் தெரியும்.
கிட்டத்தட்ட நம்ம இதயத்தை அறுத்தது போன்ற ஒரு உணர்வு. ஏற்கனவே பாட்டி கொல்லப்பட்டிருக்காங்க, இப்போ வந்து அப்பாவும் கொல்லப்பட்டார். அப்போ என்ன செய்கிறது, இதுக்கு மேலே என்ன செய்கிறது, இப்படி ஒரு குழப்பமான துயரமான ஒரு வருடங்கள். இப்போ இவங்க 2 பேரும் வந்து கொலை செய்யப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக. அது இப்போ இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து பஞ்சாபில் வந்து அகாலிதளை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு காங்கிரஸ் முன்னுக்கு வரணுன்றதுக்காக பிந்தரன்வாலே சீக்கிய தீவிரவாதத்தை வந்து வளர்த்து விடுறாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே பிந்தரன்வாலே வந்து காங்கிரஸோட மோதுறாரு. அப்புறம் போலீஸ் இராணுவத்தில் அனுப்புகிறாங்க. பொற்கோயிலில் வந்து இராணுவம் போய் தாக்குதல் நடத்துது. இப்படி தான் வந்து நடக்குது. இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகு டெல்லியில் ஒரு பெரிய சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம். ஒரு 2000-3000 சீக்கிய மக்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ ராஜீவ்காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆலமரம் விழுந்தால் அதிர்வுகள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி வந்து சோனியா காந்தி அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கலவரத்துக்கு லீட் பண்ணவங்கெல்லாம் வந்து வழக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துச்சு. அது இவங்க மட்டும் இல்லை, அந்த எஃப்ஐஆரில் வந்து ஆர்எஸ்எஸும் உண்டு. இப்போ இந்த பின்னணியில் வந்து இந்த செய்திகள்லாம் ராகுல் காந்தி ஒரு அடலசன் இதாக இருந்தால் கூட இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இப்போ அப்பா கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டவரை என்ன செய்கிறாங்கன்னா, இவரை நேராக பேக் பண்ணி யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா இதற்கு மேலே இங்கே இந்தியாவில் வந்து இருக்க முடியாது, உயிர் ஆபத்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அனுப்புகிறாங்க. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் போய் அவர் வந்து படிக்கிறாரு. அங்கே 1 வருஷம் படித்த பிறகு திரும்ப வந்து அவரை வந்து இன்னொரு காலேஜ் ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய ரோலிங்னு நினைக்கிறேன், அந்த காலேஜுக்கு மாற்றுறாங்க. அங்கே வந்து அவர் ராகுல் வின்சி அப்படியே வேற ஒரு பேரில் வந்து அடையாளம் தெரியாமல் வந்து வாழ்கிறார். ஓகே. அப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு கூண்டுக்கிளி வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இங்கேருந்து ஒரு தலைமுறை வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க. இப்போ ஹார்வர்டு யூனிவர்சிட்டி, அந்த ஃப்ளோரிடாவில் இருக்கிற கல்லூரி, இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஃபுல்லாக அங்கே வந்து இருக்கும். நீங்கள் ஜப்பானு, சைனீஸு, மற்ற உலகத்தில் எந்த தேசிய இனங்கள் இருக்குதோ அத்தனை நேஷ்னாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே வந்து இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு இனம், மொழி, சாதி, மதம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது காங்கிரஸினுடைய கொள்கையாக இருந்தாலும் நடைமுறை யதார்த்தத்தில் வந்து அதை அவர் பார்க்குறார். ஓகே. உலகம் என்பது இப்படி ஒரு சங்கமமாக பல்வேறு இனங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறார். அப்போ அங்கே முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து யூகே கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இவங்க அப்பா படித்தார், எங்கள் அப்பாவும் அம்மாவும் படித்த கேம்பிரிட்ஜில் போய் வந்து மாஸ்டர் எம்ஃபில் பண்ணுறாரு. எம்ஃபில் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அது வந்து பண்ணுறாரு, அது முடிச்சிடுறாரு. அப்போ இங்கிலாந்துலேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா 1960s வந்து உலகம் முழுவதும் வந்து மாணவர்களிடையே ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்துச்சு. எதுக்குன்னா வியட்நாமுக்கு ஆதரவாக. அப்போ அமெரிக்கா வந்து வியட்நாமை ஆக்கிரமிச்சிருக்குது. அதே போல் வந்து சீன புரட்சி, இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் ஒரு இடதுசாரி இதை வந்து ஏற்படுத்து. அதனுடைய அந்த போராட்டத்தினுடைய வீச்சு வந்து 80s வரைக்குமே இருந்தது. 70s உலகம் முழுவதும் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வருது. அப்போ இந்த கொந்தளிப்பான காலகட்டத்தில் வந்து அவர் அங்கே போய் படிக்கிறாரு. சொந்த வாழ்க்கையிலையும் இதெல்லாம் வந்து பார்க்குறாரு. அதன் பிறகு அவர் படிக்கும்போது தான் வந்து பெர்லின் சுவர் வந்து இடிக்கப்படுது, சோவியத் யூனியன் வந்து சிதறண்டு போகுது, உலகமே வேற ஒரு எராவுக்குள்ளே வந்து, அதாவது உலக அரசியலோட முக்கியமான மாறுபாடுகள் இவர் கண் முன்னாடி நடக்குது. இவங்க அப்பா கொலை செய்யப்பட்ட அடுத்த ஆண்டில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்படுது. அப்போ அது இந்தியாவை வந்து அதற்கு முன்னாடி 92க்கு முன்னாடி பின்னாடின்னு சொல்லி பிரிக்கிற அளவுக்கு வந்து ஒரு வேறுபாட்டை வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான சம்பவம் உருவாக்குது. இதெல்லாம் அவருடைய இதில் வந்து நடக்குது. அப்போ அவர் அங்கே முடிக்கிறாரு. படித்து முடிச்சுட்டு வந்து அங்கேயே ஒரு கன்சல்டிங் ஏஜென்சி, மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் மார்கன் நினைக்கிறேன், அந்த ஏஜென்சியில் ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறாரு. அது வந்து நீங்கள் பொதுவாக நீங்கள் வந்து எம்பிஏவோ இல்லை இந்த மாதிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதாக படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, எந்த பிரச்சனை என்ன வந்தாலும் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க அந்த சிலபஸே அப்படி தான் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தலைமை தாங்க போகிறீங்க, டைரக்டராகவோ அல்லது மேனேஜ்மெண்ட்டு ஏதோ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நிற்கும். அப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா உணர்ச்சி வசப்படக்கூடாது, கூலாக அமைதியாக இருக்கணும். இப்போ இதெல்லாம் அந்த இதில் வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய ராகுல் காந்தியினுடைய இப்போ நம்ம பார்க்குற ஒரு பொறுமை, அமைதி. அவர் யாரும் பப்புன்னு திட்டினா கூட அவர் அதுக்காக கோவப்படாமல் அவரே சொல்லியிருக்கிறாரு, என்னை பப்புன்னு திட்டுறதுனால எனக்குலாம் கோவம் வர்றதில்லை, அவங்க மேலே நான் வந்து எனக்கு ஹேட் வந்து எனக்கு வர்றதே இல்லை. இப்போது நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை வச்சு நான் பார்க்குறது என்னென்னா,
ராகுல் காந்தியோட குணங்கள் இருக்கு இல்லையா, அது நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தோடையும் ஒத்து போகுது. இதெல்லாம் அவர் பண்ணதுனால குணங்களில் மாற்றங்கள் எதுவுமே பெருசாக இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், அவங்க செஞ்ச அரசியல் அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. இந்தியாவில் பல மாற்றங்களை ஏற்படுத்தின விஷயங்கள் அது எல்லாமே. ஆனால் அந்த அரசியல், அந்த நுணுக்கங்கள் ராகுல் காந்திக்கு தெரியலையா, இல்லை இதை இப்போ பயன்படுத்த வேண்டான்னு இருக்காரா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ சதித்திட்டங்கள் நடக்குது, அவர் ஒரு யாத்திரைக்கு போயிட்டுருக்காரு, சைடில் இருந்துட்டு ஐ ஹேட் ராகுல், பாரத் மாதா கி ஜெய் நிறைய முழக்கங்கள் அவர் டென்ஷன் ஆக்குறாங்க. பட் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாரு. அது குணமாக பார்த்தா கூட அரசியலுக்குன்னும் போது சில நுணுக்கங்கள் தெரியணும். அவங்க பண்ண விஷயங்கள்ல கொஞ்சம் பண்ணால் கூட பாஜகவுக்கு ஒரு எதிரான சக்தியாக உருவாக முடியும். அதில் தவறு விட்டார்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் சொல்கிற ராகுல் காந்திலாம் 2014க்கு பிறகு. ஓகே. நீங்கள் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் இந்தியா அவர் ஒரு டெக்னாலஜிக்கல் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதை 2-3 வருஷம் டைரக்டராக இருக்கிறாரு. 2004 தான் அரசியலுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டு வாரார். அப்போது ஒரு வகையில் சொல்கிறதா இருந்தால் அப்போ ஒரு உண்மையிலே பப்பு மாதிரி தான் இருந்தார். ஓகே. பப்புன்னா நான் சொல்கிறது ஒரு அறியாமை, இன்னோசன்ட். அந்த ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்திரா காந்திலாம் நேரிட்ட வளர்ந்தவங்க, அவங்க காலத்தில் காங்கிரஸ் யார்கிட்ட போகுது, தன் கைக்கு வரணும்னு முயற்சி பண்ணவங்க, எமர்ஜென்சி கொண்டு வந்தவங்க, இப்படி பல இது அவங்களுடைய மையப்படுத்தி இருக்குது. அவங்க சர்வாதிகாரியாக இருந்தாலும் அது ஒரு தனிநபர் சர்வாதிகாரம் தான். அதற்கு பின்னாடி ஒரு சித்தாந்தமோ ஒரு இயக்கமோ அப்படி கொள்கை கோட்பாடு கிடையாது. அதனால தான் எமர்ஜென்சி முடிந்து நடந்த 77 தேர்தல் நியாயமாக நடுநிலைமையாக நடந்தது. ஆனால் இப்போ நடக்கிற தேர்தல் அப்படி சொல்ல முடியும்? ஓகே, இல்லையா? ராஜீவ் காந்தி விபத்து போல அவருக்கு அரசியல் விருப்பமே கிடையாது. அவர் பைலட்டாக பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அவருடைய தம்பி தான் ஆக்டிவாக இருக்கிறார். இந்திரா காந்தி அம்மா கூட ஆக்டிவாக இருக்கிறாரு. எமர்ஜென்சின் போது அவரும் சில தவறுகள்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவர் இறந்த பிறகு இவரை கொண்டு வராங்க. இவர் விருப்பம் இல்லாமல் தான் கொண்டு வராங்க. அப்போ 84 கொல்லப்பட்ட பிறகு உடனே இவரை பிஎம்மாக அறிவிக்கிறாங்க. விபத்து போல் வாராரு. அவருடைய பீரியடில் தான் இந்த பாபர் மசூதியை திறந்து விட்டது ராமர் வழிபாட்டுக்கு, இந்த ஷாபானு கேஸு, அப்புறம் விபி சிங் அவர்கிட்ட பிரிஞ்சு போய் இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைத்தது, இதெல்லாம் நடக்குது. இப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் வெளிநாட்டில் போய் ஒரு சர்வதேச சமூகம், அதெல்லாம் ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி வாழ்க்கை அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலும், இந்தியாவினுடைய மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இங்கே என்னென்ன, ஏன் சாதி வலுவாக இருக்குது, ஏன் இவ்வளோ பிற்போக்குத்தனங்கள் இருக்குது, ஏன் இவ்வளோ மூடநம்பிக்கைகள் இருக்குது, என்ன மாதிரி லைஃப் இங்கே ஓடிட்டுருக்குது, ஏழ்மைன்னா என்ன, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. உதாரணத்துக்கு அவர் 2007 ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் பேசும்போது, ஏழ்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பணக்காரராக ஆவதற்கு தடுக்கின்ற முயற்சிகள் தான் ஏழ்மை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுதான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், வரம்பு. பப்பு. ஆமாம், அப்படி தான் அவர் இருக்கிறாரு. அப்போ 2007 அவர் வரும்போது ஜென்ரல் செக்ரட்டரியாக அவருக்கு பதவி கொடுக்குறாங்க. குறிப்பாக இளைஞரணி, மாணவர் அணி, இந்த 2 அமைப்புகளுக்கும் அவரை பொறுப்பாக்குறாங்க. அப்போ இவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் எல்லாம் பழைய பெருச்சாளிகள் தான் இருக்கிறாங்க. ஒரு இளைய சிந்தனை, இளைய தலைமுறை அப்படின்றது ரொம்ப குறைவு. சொல்லப்போனால் ராஜீவ்காந்தி காலத்தில் கூட அவரோட சீனியர்ஸ் தான் அதிகம், அவரோட ரொம்ப அனுபவசாலிகள் தான் அதிகம். அப்போ 1885 காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அதையும் கடந்து வந்துருச்சு. இப்போ இவர் அந்த பழைய ஓல்டு காட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோடையும் முரண்படக்கூடாது, ஆனால் புதிய சிந்தனை, புதியவர்களையும் கொண்டு வரணும். ஒரு பேலன்ஸ் பண்ணி தான் இதை செய்ய முடியும். ஓகே. அப்போ அவர் வருவதற்கு முன்னாடி 2.5 லட்சமாக இருந்த மாணவர் அணி, இளைஞரணி அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20 லட்சமாக உயருது. நிறைய யூத்து யங்ஸ்டர்ஸ் கொண்டு வராரு. அதே சமயம் இன்னும் ஒரு மக்களை பற்றி அவருக்கு தெரியாது. அதே அப்புறம் 2004 2009 காங்கிரஸ் கூட்டணி யூபிஏ ஜெயித்தாலும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஜெயித்தாலும், அவர் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் அவர் சேரலை. அதில் அவர் உறுதியாக இருந்தார். அவரே ஒரு பேட்டியில் சொன்னது போல், அதிகாரம் என்பது ஒரு விஷம் போல், பவர் இஸ் எ பாய்சன். ஓகே. அப்போ அதில் நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியான்றது ஒரு ஐடியா, அந்த ஐடியாவை பற்றி நான் புரிஞ்சுக்கணும். அப்போ காங்கிரஸ் அந்த ஐடியாவை ஒரு கனவு போல் நிறைவேற்றுவதற்காக தோன்றிய ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதிகாரத்துக்கு வரலை. ஓகே. இன்னும் அவருடைய நேர்மைக்கு ஒரு இதாக சொல்கிறதாக இருந்தால், இப்போ அவர் டிஃபமேஷன் கேஸில்
சூரத் நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து 2 ஆண்டு சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்கு. உலகத்தில் எங்கேயுமே டிஃபமேஷன் கேஸில் இப்படி ஒரு தண்டனை யாரும் கொடுத்ததே கிடையாது. விரைவாகவும் இருந்திருக்காது. ஆமாம், இவ்வளோ சீக்கிரமும் தண்டனை கிடைக்காது. இந்தியாவிலே அதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அப்போ 2011 வந்து இந்த யூபிஏ கவர்மெண்ட், மன்மோகன் சிங் தலைமையில் கவர்மெண்ட் என்ன கொண்டு வராங்கன்னா, இது போன்ற எம்எல்ஏ எம்பிக்கள் தண்டிக்கப்பட்டால் அவர்களுடைய இந்த எம்எல்ஏ எம்பி பதவியை வந்து பறிக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வராங்க இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில். அப்போ அஜய் மக்கான்ற அந்த ஸ்போக்ஸ் பர்சன் வந்து மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறார். உடனே ராகுல் காந்தி வேகமாக வரார். வந்துட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கிழிச்சு போடுறார். போட்டு இது வந்து ரொம்ப தப்பு, இந்த ஷரத் வந்து இருக்கணும் அப்படின்னு. அப்போனா பார்த்துங்க. ஓகே, இதுதான் பின்னாடி அவருக்கே வந்து அப்போ அவர் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டார். பின்னாடி பாரதிய ஜனதான்ற ஒரு கட்சி ஜெயிச்சு இந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கேஸ் போடுவாங்க, போட்டு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல நமக்கு வந்து தீர்ப்பு கொடுப்பாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறார். இது 2011 நடக்குது. அதை அப்போவே வந்து ஒடிசாவில் வந்து நியாம்கிரி மக்கள் வந்து கார்ப்பரேட்டுகள்லாம் அவங்க பழங்குடி மக்களுடைய நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த மக்களுடைய போராட்டத்தை வந்து ஆதரிக்கிறார். இப்போ தான் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து மண்ணுக்கு வந்து மக்கள் வாழ்க்கையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி பார்க்க ஆரம்பித்ததை அவர் இன்னை வரைக்கும் நிறுத்தலை. ஓகே, என்ன கேட்டால் இந்தியாவில் எந்த தலைவரும் இவரை போல குறுக்கும் நெடுக்குமாக பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையை பற்றி நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தலைவர் வேறு யாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அது சானிட்டரி ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு மைனிங் ஒர்க்கர்ஸாக இருக்கலாம், பழங்குடி மக்களாக இருக்கலாம், அல்ல ஒரு பைக் மெக்கானிக்காக இருக்கலாம், கார் மெக்கானிக்கலாக இருக்கலாம். ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லுவார், ஒருத்தர் வராரு, அவர் போய் வந்து ஒரு கட்டி பிடிக்கிறாரு, ராகுல் காந்தி அவர் கட்டி பிடிக்கிறார். அந்த இளைஞரை கட்டி பிடிக்கும் போது தான் அவருக்கு தெரியுது 2 கையும் வந்து இல்லை. ஓகே, அதனால் அதை காட்டிக்கலை. ஒரு மாற்றுத்திறனாளி வந்து அதை போய் புண்படுத்தக்கூடாது இல்லையா. அப்போ கிராஜுவலாக கேட்குறாரு, என்ன செய்கிறீங்க அப்படின்னு. நான் மெக்கானிக்காக வேலை செய்கிறேன் அப்படின்றார். தூக்கி வாரி போட்டுச்சு அவருக்கு. எப்படி மெக்கானிக்காக வேலை செய்கிறீங்க? கை இல்லாமல் எப்படி, இப்போ அதை கேட்க முடியாது. ஆமாம், நீங்கள் என்ன கார் ரிப்பேர் பண்ணுறீங்க, என்ன மாடல் அப்படின்லாம் கேட்குறாரு. இல்லை நான் பைக் மெக்கானிக்கா. அப்படியா, எப்படி நீங்கள் ரிப்பேர் பண்ணீங்க, செஞ்சு காமிங்களேன். அப்படி போனால் அவர் உட்காந்துக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு ரிப்பேர் பண்ணுறாரு, தன்னுடைய 2 கால்களையும் வைத்துக்கொண்டு. அப்போ அவர் சொல்கிறார், இதெல்லாம் என்னை வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. இது ஒரு உதாரணம் தான். ஓகே, இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் வந்து விவசாயிகள் தற்கொலை பண்ணாங்கன்னா அந்த தற்கொலை செய்த அந்த குடும்பத்தில் போய் ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேயே நைட்டு தங்குவார். இப்படி இந்தியா முழுக்க பல இடங்களில் வந்து தங்கியிருக்கிறார். இப்போ மணிப்பூர் கலவரமா, உடனே நேராக போவார். ஏதாவது ஒரு ரேப் இது நடக்குதா, அந்த இடத்துக்கு போவார். அரசாங்கம் அவர் வந்து விடாதே தவிர இது வந்து அவர் தொடர்ந்து செய்கிறார். ஓகே, இதன் மூலம் வந்து தன்னை மேலும் மேலும் வந்து ஒரு செழுமைப்படுத்திக்கிட்டே வராரு. ஓகே, இப்போ தான் அவருக்கு வந்து தெரியுது. ஆரம்பத்தில் அவர் இந்தியா வந்த புதுசில் வந்து இந்த சாணியில் வரட்டி தட்டி விட்டவங்க தெரியுமா கிராமங்களில், அது இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ அது கேட்டு அது என்னன்னு கேட்டாராம். அப்படின்னா அவருக்கு கிராமங்களை பற்றி தெரியாது. அப்படி இருந்தவர் ஒவ்வொன்றா வந்து எல்லா இதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து வாராரு. ஓகே, இப்போ 2014 கேளுங்க. இப்போது ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பார்க்குறது வைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிட்டாருன்றதுக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு பேச்சாக இருக்கலாம், நிறைய பேசுகிறாரு. எதிர்கட்சிகள் வந்து இவர் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. தமிழ்நாட்டை பற்றி குறித்து கூட சொன்னார், உன்னால் முடிஞ்சா பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சவால் ஒரு விஷயமா இருக்கட்டும், மோடியை போய் கட்டி பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஓடி போய் மோடியை கட்டி பிடிச்சிட்டு அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றுறதா இருக்கட்டும். ஒரு ஊருக்கு வராருன்னா நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் கூப்பிட்டு வந்து அவங்க கூட வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுறது. ஸோ மக்கள் மனசு இதுதான், நம்ம இந்த மாதிரி இருந்தால் அரசியல்லையும் நம்ம வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடலாம், மக்கள் மனசுலையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலான்ற அந்த ஐடியாக்கு வந்துட்டாரா சார்? இப்போ கண்டிப்பாக. இப்போ நீங்கள் அந்த 2014 பிறகு 2014 எலெக்ஷனில் காங்கிரஸ் தோல்வி அடையுது. அப்போ ஒரு அமேதியில் ஜெயிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2004 2009 வந்து ஜெயிக்கிறாரு. 2014 ஜெயிக்கிறாரு ஸ்மிருதி இரானியை. 2019 அதே ஸ்மிருதி இரானிகிட்ட வந்து தோத்துறாரு. அப்போ வந்து வயநாடு கேரளாவில் இருந்ததுனால அவர் எம்பியாக வந்து போகிறாரு. இது வந்து ஒரு குரூஷியல் பீரியட். இந்த 14 to 19 இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து நீங்கள் இப்போ 2024 வரைக்குமே. ஓகே, இது வந்து அப்போ 2017 அவரை வந்து தலைவராக்குறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக்குறாங்க. 2013
இவர் வந்து பப்புன்னு சொல்லி அவதூறு செய்யக்கூடிய இது வந்து பிஜேபி ட்ரோல் ஆர்மி வந்து செய்ய ஆரம்பிக்கும். அமித்ஷாவே பேசியிருக்கிறார். பப்பு வந்து தான் வந்து பிரதமர் ஆயிடலான்னு கனவு காண்றாரு, அதுக்கெல்லாம் மக்களுடைய ஆசீர்வாதம் வேணும், அது பிரதமர் மோடிக்குத்தான் இருக்குது, அவர் தான் பிரதமர் ஆவார். 13லே இந்த பிரச்சாரம் வந்து தொடங்கிருச்சு. அப்போ 19 தோல்விக்கு வந்து பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் வந்து தலைவர் இதுலேருந்து ரிசைன் பண்ணுறார். எவ்வளவோ வற்புறுத்தி பார்க்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒரு குறுகிய காலத்தில் வெற்றி எதிர்பார்க்குறாரு, இந்த மாதிரி தோல்வினா மனம் உடஞ்சி போயிடுறாரு, இன்னும் அவர் வந்து மாறலை, பப்புவாக தான் இருக்கிறாரு. காங்கிரஸ்காரங்களே அவரை பப்புன்னு சொல்லியெல்லாம் சோனியா காந்தி கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஓகே. அதாவது ஒரு இன்ஜினியர் வந்து தன்னுடைய பையன் இன்ஜினியராக நினைக்கலாம், டாக்டர் தன்னுடைய பையன் டாக்டராக நினைக்கலாம், ஆனால் எல்லா பையன்களும் அதை வந்து நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த மாதிரி அவர் பிரதமராக்கலாம், அந்த மாதிரி அதிகாரத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க, அவர் வேலைக்கு ஆக மாட்டார், இப்படிலாம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தி ஒரே சமயத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து புனரமைக்கணும். சில சட்டமன்ற தேர்தலெலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. ஆனால் 19 தேர்தலுக்கு அவர் பொறுப்பேற்றுக்கொண்டு ராஜினாமா பண்ணுறார். ராஜினாமா பண்ணோன்னா சோனியா காந்தி மீண்டும் வராங்க. அவங்களுக்கு பிறகு 2022 மல்லிகார்ஜுன் கார்கே வந்து வராரு. இப்போது காங்கிரஸ் வந்து மாறி இருக்கிறது என்பதற்கு அந்த கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ தமிழ்நாட்டில் வந்து செல்வ பெருந்தகை அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்டராக இருக்கட்டும், இப்போ தலித்துகள் தான் வந்து தலைமை தாங்கிறாங்க. இந்த மாற்றத்தை வந்து நீங்கள் ஒரு 1960, 70, 80 நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓகே. அது வந்து உயர் சாதியினர், மிட்டா மிராஸ்தார்கள், ஜமீன்தார்கள், நிலப்பிரபுக்கள், முதலாளிகள், இவங்களால இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் காங்கிரஸ் வந்து இருந்தது. இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ரெப்ரசன்டேஷனும் வேணுன்றதெல்லாம் வந்து மாறி இப்படி வந்து வந்திருக்கு. இந்த மாற்றத்தில் தான் ராகுல் காந்தியும் வந்து கரெக்டாக வந்து உட்கார்றாரு. இப்போ இந்த 2014 to 19 காங்கிரஸ் தோத்தாலும் இவர் ஒருத்தர் தான் காங்கிரஸில் இருந்துக்கிட்டு ஃப்ரண்டலாக வந்து பிஜேபியை வந்து அட்டாக் பண்ணுறாரு. பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியும் வந்து கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. இப்போ தமிழ்நாட்டை பற்றி ஒரு டிபேட் நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, வரும்போது சொல்கிறாரு, தமிழ்நாட்டை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் ஆள முடியாது அப்படின்னு சவால் விடுறாரு. ஓகே. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தபோது ட்வீட் போடுறாரு, தமிழக மக்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டார்கள், இப்படி ட்வீட் போடுறாரு. அப்போ இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, நீங்கள் இப்போ காங்கிரஸே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, இடையில இவங்க வந்து ராகுல் காந்தியே வந்து அந்த ஒரு காஷ்மீரி பிராமணன் அப்புறம் இந்து கோயிலுக்கு போடுறது ஒரு சாஃப்ட் இந்துத்துவத்துக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. அப்போவே அவருக்கு அதெல்லாம் ஒத்து வரலைன்றது பின்னாடி அவர் புரிஞ்சுக்கிட்டார். 90 வைக்க மாட்டார் சார், குங்குமம் கூட வைக்கிறத விட்டுட்டார் இப்போ ஆக்சுவலி. ஆமாம், அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாஃப்ட் இந்துத்துவா ப்ளே பண்ணிங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, உன்னை விட அவன் தீவிரமாக இருக்கான்ல, அவனுக்கு ஓட்டு போட்டு போயிடுற, நீ எதுக்கு அப்படின்னு வந்து நினைப்பாங்க இல்லையா. இப்போ நீங்கள் வந்து ராகுல் காந்தியினுடைய பரிணாம வளர்ச்சி நீங்கள் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, இந்த 2024 தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் கட்சி வந்து மாறி இருக்கிறது, திரும்பி இருக்கிறது. ராகுல் காந்தி உண்மையிலே ஒரு மக்கள் தலைவராக மாறி இருக்கிறாரு. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையின் அம்சங்கள்லாம் எப்படி செஞ்சன்றது வந்து ராகுல் காந்தி சொல்றாருன்னா, அந்த பாரத் ஜோடோ யாத்திரை, யூனிஃபை இந்தியா மார்ச், கண்டிப்பாக இது கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் நடக்குது. அப்போ இதில் வந்து பலரை சந்திக்கிறாரு, சாதாரண மக்கள், பெண்கள், இளைஞர்கள், தொழிலாளிகள், பல்வேறு தேசிய மக்கள் எல்லாரையும் சந்திக்கிறாரு. அந்த ஃபீட்பேக்கில் இருந்து தான் இந்த தேர்தல் அறிக்கை வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். இப்போ மோடி என்ன சொல்கிறாருன்னா, மோடிக்கா கேரண்டி, நான் ஒரு சக்கரவர்த்தி உனக்கு வந்து கேரண்டி தரேன், வாரண்டி தரேன், அதை வச்சு நீ வந்து என் மேல் நம்பிக்கை வை அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு எதுவும் உரிமை இல்லை, இந்திய குடிமக்களுக்கு எதுவும் உரிமை கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்து நியாயப்பத்திரா, அப்படின்னா என்னென்னா இது மக்களின் உரிமை. அப்போ மக்களுக்கு உரிமை என்பது வந்து போற்றத்தக்கதா, நான் உனக்கு பிச்சை மாதிரி போடுவேன் என்னை நம்புன்னு கேட்குறது வந்து போற்றத்தக்கதா? அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் மகாலட்சுமி திட்டம் ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபாய், அப்புறம் வந்து இந்த டெலிவரி ஆப்பில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு வந்து இன்சூரன்ஸு, அந்த மாதிரி இது கரெக்டாக பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா சார் ஒவ்வொரு இடத்தையும்? ஆமாம், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அவங்க டிப்ளமா டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா ஆண்டுக்கு 1 லட்சம் ஸ்டைஃபண்டு. அப்புறம் வந்து இந்த மோடி அரசு கட் பண்ண இந்த முதியோர்களுக்கு ரயில்வே கன்செஷன் அதெல்லாம் கட் பண்ணியிருந்தாங்களே, அதை மீண்டும் கொண்டு வருவோம். அப்புறம் 30 லட்சம் காலியிடங்கள் அரசு பணியிடங்களை உடனே வந்து ஃபில் பண்ணுவோம். அதில் 50% பெண்களுக்கு வந்து ஒதுக்கீடு. அப்புறம் சாதி ரீதியாக, சமூக பொருளாதார ரீதியாக கணக்கெடுப்பு, சென்சஸ் கணக்கெடுப்பு வந்து நாங்கள் நடத்துவோம்.
இப்படி காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து பேசுகின்ற சமூக நீதியினுடைய பல அம்சங்கள் அதில் இருக்குது. இப்போ இடபிள்யூஎஸ் கூட இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதுன்னு சொன்னால் கூட அது இப்போதைக்கு வந்து அது உயர் சாதியினருக்கு மட்டும் இருக்குது. அதில் வந்து எல்லா சாதியில் இருக்கிற இலைகளுக்காக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியும் மாறி இருக்கிறது, ராகுல் காந்தியும் வந்து இந்த 10 ஆண்டுகளில் மாறி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு குறிப்பாக வந்து பேச்சு ரொம்ப முக்கியம். மக்களை கவர்ந்து இருக்கிற பேச்சு தான் கண்டிப்பாக அவங்கள ஒரு அரியணில் உட்கார வைக்கும்ன்றது ஒரு எழுதப்படாத விதின்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ராகுல் காந்தியோட முன்னாடி பேச்சு, நீங்கள் சொன்னீங்க 2014க்கு முன்னாடி அப்படின்னீங்க, அப்போ பேசுகிற பேச்சுக்கும் இப்போ அவர் பேசுகிற பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பிரச்சாரத்துக்காக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பேசும்போது இது வரைக்கும் ராகுல் காந்தி பேசினாலே பெஸ்ட்டு ஸ்பீச் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எங்கே பாயிண்ட் பண்ணி எதை சொன்னால் மக்களுக்கு புரியும், ஒரு எளிமையான பேச்சு. அவர் வெளிநாட்டில் படித்தவர் அப்படிலாம் மறந்துட்டு இன்றைக்கி அவர் பேசக்கூடியதில் வந்து எளிமையான மக்களை சேர்ந்து சேர்கிற மாதிரி இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இந்த மாற்றமே அவர் வந்து மக்களோட தொடர்புகள் ஆரம்பிச்சுக்கிட்டார் இல்லையா, ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாவது பிஜேபி என்பது வந்து இந்த சாதாரண மக்களினுடைய மத நம்பிக்கையை வந்து ஒரு இந்துத்துவா அப்படின்ற மாதிரி வைத்து அதில் வந்து முஸ்லீம்கள் கிறிஸ்டின்கள் இவரெல்லாம் எதிரிகளாக கட்டமைத்து இப்போ மோடி வந்து ஃப்ரம் த டே ஒன் இப்போன்னு இல்லைங்க, 2014 அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தான் அவர் செஞ்சிட்ருக்கிறார். ஓகே, அப்போ இதை வந்து ராகுல் காந்தி வந்து எதை ஏற்படுத்துதுன்னா இன்னும் கடுமையாக சண்டை போடணும், இவங்கள்ட்ட வந்து மென்மையான வார்த்தைகள் வைத்துக்கொண்டு இவங்களை வந்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையாக அட்டாக் பண்ணுறாரு. 2A அம்பானி அதானி இவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவை கூறு போட்டு வித்துட்ருக்குறாங்க. அது மோடியோடைய ஃப்ரெண்ட்ஸு, இப்போ முதலாளின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவருடைய முதலாளி. இப்போ அதானியை இவ்வளோ ஃப்ரண்டலாக அட்டாக் பண்ணது வந்து காங்கிரஸ் கட்சியில் யாரும் கிடையாது. அப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இந்த இந்துத்துவாவுக்கு வந்து பயப்படுறாங்க. இப்போ மோடியே வந்து காங்கிரஸ் தேர்தல் இருக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது முஸ்லீம் லீக்கினுடைய முத்திரையை கொண்டிருக்கிறது, அப்புறம் வந்து முஸ்லீம்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறாங்க, குழந்தைகள் அதிகம் பெற்றவங்க தாலியெல்லாம் அறுத்து கொடுக்க போகிறாங்க, இப்படியெல்லாம் வந்து விடுறாரு. அப்போ இது இப்போ ராகுல் காந்தி வந்து பிஜேபியுடைய நரேஷன், அந்த இந்துத்துவா நரேஷனுக்கு எதிராக இல்லை, சனாதன ஹிந்துக்கள் என்பது வந்து உயர் சாதி பார்ப்பன பனியா அந்த பிரிவினர் மட்டும்தான், சாமானிய இந்துக்கள்ன்றது ஓபிசி, அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி, அப்புறம் மைனாரிட்டிஸு, இவங்களுக்கான இதை சேவையை தான் நம்ம வந்து செய்யணும். அப்போ அதிலேருந்து பிரித்து மக்களை எப்படி கொண்டு வருவதுன்னு சொல்லி தான் இந்த சமூக நீதி அரசியலை வந்து முன்வைத்து பேசுகிறார். இது மோடிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால தான் அவருடைய உரை எங்கே போனாலும் அது வந்து ஒரு நெருப்பு போல் வந்து மக்களிடையே போகுது, மக்கள் அதை கேட்குறாங்க. இன்று இப்போ காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்து மோடிக்கே பயம் வந்துருச்சு. இப்போ மோடி என்ன பேசுகிறாருன்னா, காங்கிரஸ் ஜெயித்தால் பிடிக்கிடுவாங்க, அந்த வார்த்தையே வரலையே 5 வருஷம் எப்படி வந்துச்சு? அப்போ முதல்ல என்ன சொன்னா தெரியுமா, கட்சியே இல்லை, பாராளுமன்றத்தில் எங்களை உட்காந்துருக்காங்க, இவங்களுமே இங்கே இருக்க மாட்டாங்க, அந்த பாராளுமன்ற மேலே இருக்குல்ல அங்கே தான் வர முடியும், கீழே யாரும் இருக்க மாட்டாங்க, கட்சியே கிடையாது அப்படி சொன்னவர் இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றால் இப்படி செஞ்சுருவாங்க அப்படி செஞ்சுருவாங்க, அதெல்லாம் அப்படி உருட்டுறாரு. ஓகே, அப்போ அதனால் ராகுல் காந்தியை வந்து ஒரு தலைவராக்கியது, ஒரு நல்ல பேச்சாளராக்கியது, மக்களை புரிந்து கொண்டு ஒரு தன்மையான பண்புடையவராக மாற்றியது எல்லாம் கேட்டிங்கன்னா அது பாரதிய ஜனதாவுக்கு நிறைய பங்கு இருக்குது. அடின்னு அடித்து அவர் ஒரு ஸ்ட்ராங்காகவே ஆக்கிட்டார். அதனால தான் நான் முதல்ல சொன்னதே மீண்டும் சொல்லி முடிக்கலான் இருக்கிறேன். மோடி சாமானிய பின்னணியிலிருந்து போய் இன்னைக்கு சர்வாதிகாரி சக்கரவர்த்தியாக மாறிவிட்டார். ஆனால் ஒரு பெரிய அரண்மனையிலிருந்து வந்த ராகுல் காந்தி இன்று ஒரு மக்களின் தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார். சார், இறுதியாக வந்துட்டு ஒரு அரசியல் விமர்சகராக இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய காங்கிரஸோட வளர்ச்சி வீழ்ச்சி பார்த்துருப்பீங்க. அதில் ராகுல் காந்தி இந்த தேர்தலில் என்ன முடிவு வரப்போதுன்னு தெரில, அது காங்கிரஸுக்கு வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ராகுல் காந்தி இனிமேலும்? ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றிட்டே வந்துட்டார். பட் இப்போ ஒரு தோல்வி அப்படின்னும் போது ராகுல் காந்திக்கு அது ஒரு இன்னொரு அடி தான். வெற்றின்னும் போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்துங்க அவர் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு நரேஷனை வந்து பிடிச்சிட்டார். ஓகே, இது வந்து ஓபிசி, அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி, இந்த மக்கள் தான் இந்தியாவில் வந்து பெரும்பான்மை. நீங்கள் உயர் சாதியினன்றது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில சதவீதம் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பெரும்பான்மை மக்களுக்கு சமத்துவம் வேண்டும். இப்போ மீடியா பர்சன்ஸ்லாம் முன்னாடி இருக்கிறாங்க, உங்களை எத்தனை பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டி கை தூக்குங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தூக்குறாங்க. கேபினெட் செக்ரட்டரியில் எத்தனை பேர் வந்து எம்பிசி எஸ்சி எஸ்டி, ஒருத்தர் கூட இல்லை. ஓகே, ஜுடிஷரியில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க, அங்கேயும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அப்போ இவ்வளவு நாள் இந்த மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாமலே இந்த துறைகள்லாம் இயங்கி இருக்கிறது.
இது வந்து அநீதி இல்லையா? அப்போ பிஜேபிங்கிற இந்துத்துவா என்பது வந்து ஒரு சாதாரண இந்துக்களையும் அந்த உயர் சாதி இந்துக்களையும் ஒன்றிணைத்து அம்பானிக்கு அதானிக்கும் வந்து வேலை செய்கிற ஒரு கட்சியாக இருக்கும்போது, இல்லை இந்த மதம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய உரிமை தானே தவிர பொது வாழ்க்கையில் அதை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. பொது வாழ்க்கையில் உங்களுடைய சமூக பொருளாதார அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது, அதை வந்து இவர் அட்ரஸ் பண்ணுறாரு. அதனால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா வந்து வெற்றி பெறுவது சிரமம். ஒரு கால் வெற்றி பெற்றாலும் அவர்கள் வந்து கடுமையான ஒரு போராட்டத்திற்கு ஒரு மயிரிழையில் தான் அவங்க வந்து வெற்றி பெற முடியும். ஆனால் ரெண்டாவது வந்து 2014-19 வந்து எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணியே இல்லை. இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் வந்து அந்த கூட்டணிக்கு வரணும்னு ஒவ்வொருத்தரையும் ஈடி மூலம் விரட்டி வேலை வாங்கினது மோடி. இப்போ எல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. அதனால் முன்னோட பெட்டரான ஒரு சூழல் தான். மோடி ஜெயித்தாலும் ராகுல் காந்தி இன்னும் வீச்சாக வந்து செயல்படுவார். மோடி ஒரு கால் தோற்று இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அவர் சொல்லியிருக்கிற இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றி இந்த இந்துத்துவாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நரேஷனை வந்து செட் பண்ணுற வேலையை அவர் செய்வார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், தெளிவான விளக்கம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.